வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அந்தமான் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்தமான் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கேம்பெல் பேயிலிருந்து 487 கிலோமீட்டர் தெற்கே நில அதிர்வு உணரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்தமான் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 5 பதிவாகி இருக்கிறது. கேம்பெல் பேயிலிருந்து 487 கிலோமீட்டர் தெற்கே நில அதிர்வு உணரப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த நிலநடுக்கம் எப்போது ஏற்பட்டது? இப்ப இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏதேனும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? விக்னேஷ், அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் குறிப்பாக 5 என்கின்ற ரிக்டர் அளவுகோலில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. கேம்பல் பேயிலிருந்து 487 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவை ஒட்டியுள்ள பகுதியிலும் அந்தமானை நெருங்கியுள்ள பகுதிகளிலும் 5 என்கின்ற ரிக்டர் அளவுகோலில் கடலுக்கு அடியில் நில அதிர்வு உணரப்பட்டிருப்பதாக இந்திய நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்தினுடைய அந்த தரவுகள்ல தெரிய வருகிறது. 5 என்கின்ற அளவில் கடலுக்கு அடியில ஏற்பட்டிருக்கிறதுனால எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று மட்டும் இந்திய நிலநடுக்கவியல் பகுதிகளில் 3 முறை நில அதிர்வு உணரப்பட்டிருக்குது. நேற்று ஜப்பானில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட முறை அதிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 என்கிற அளவில் பதிவான நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உலகம் முழுவதும் உணரப்பட்டிருக்கிறது. தற்போது வங்கக்கடலை ஒட்டியுள்ள அந்தமான் பகுதிகளிலும் ரிக்டர் அளவுகோலில் 5 என்கின்ற அளவில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. விக்னேஷ், பாலவெற்றிவேல், இப்போ அந்தமான் கடல் பகுதியில இப்போ இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருப்பு, இதை தொடர்ந்து இப்ப கண்காணிக்கும் பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா? விக்னேஷ், அந்தமான் ஒட்டியுள்ள பகுதிகளில் வாரத்திற்கு 5 முறை குறைந்தபட்சம் நில அதிர்வு உணரப்படும். கண்டத்திட்டு என கூறப்படுகின்ற அந்த டெக்டானிக் பிளேட்ஸை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்தோனேஷியா, அந்தமான் கடல் மற்றும் இமயமலை பகுதிகள் அமைந்துள்ளது. எனவே நில அதிர்வு அங்கு எப்போதும் உணரப்பட்டிருப்பது அது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு என்கிற காரணத்தினால் அதிக அளவில், அதாவது ரிக்டர் அளவுகோலின்படி 6, 7 என தாண்டும் போது அதிகப்படியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும். கடலுக்கடியில் ஏற்பட்டால் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்படும். நிலப்பகுதியில் ஏற்பட்டால் கட்டடங்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படும். இந்நிலையில இந்த ரிக்டர் அளவுகோல் குறைவான அளவு என்பதால் எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.